வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். உருண்டைக்கு தேவையானதை அரைச்சிட்டு மோர் குழம்புக்கு கரைச்சதையும் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை சூடாக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பருப்பு உருண்டையை ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கணும். பொரிக்கும்போது பார்த்துக்க வேண்டியது என்னென்னா ரொம்ப கிறிஸ்பாக பொரிக்கக்கூடாது. ஒரு மாதிரி சாஃப்டாக பாதி வேக்காடு மாரி 3/4 வேக்காடு வெந்தால் போதும்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நேரம் பொரிக்காமல் அந்த மேலே பக்கம் லைட்டாக வந்த உடனே எடுத்துடணும். எடுத்த உடனே கட் பண்ணி உள்ளே வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. திறந்து வெந்திருந்துச்சுன்னா அதை அப்படியே மோர் குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ வடை இருக்கோ அது மோர் குழம்புக்கு தேவையானதை போட்டு மீதியை கிறிஸ்பாக பொரித்து இது பண்ணிக்கலாம். அப்படியே மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கோங்க. எண்ணெய் வச்சு கடுகு, ஜீரகம், மிளகாலாம் தாளித்து கருவேப்பிலையெல்லாம் தாளிச்சிட்டிங்கன்னா சுவையான மோர் குழம்பு தயார். நல்லா சூடான சாதத்தோட மிளகு பொடி போட்டுட்டு இதை தொட்டு சாப்பிட்லாம். டைரெக்டாக இதை கலந்தும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா நல்ல வீடியோஸோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இணைந்திருப்போம்.